ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து நடுத்தெருவுக்கு வந்து நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதா, இல்லை வந்து நடுத்தெருவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து துக்கப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம நினச்சது வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கும், மல்லி வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்பார், மல்லி பண்ணது வந்து எதுவுமே வந்து தப்பு இல்லை, மல்லி வந்து நமக்காக வந்து உழைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து புரிய வருதுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அன்னபூர்ணி வந்து கொடுத்த ட்விஸ்ட்டே அந்த இடத்துல வேறு லெவலாக இருந்துச்சு. என்னடா ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அந்த இடத்துல வந்து மல்லி எங்கே வந்து வெளியே கிளம்பிட்ட, நீ எதுக்காக வந்து வெளியே போயிட்டுருக்க, முதல்ல ஒரு நிமிஷம் வந்து உள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு அன்னபூர்ணியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனது, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருந்தாங்க அன்னபூர்ணி வந்து எப்படியாச்சும் வந்து அந்த வீடியோ ஆதாரம் வந்து எனக்கு வந்து கிடைச்சிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிகிட்டு இருந்தபோது தான் வந்து அரவிந்தும் வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருக்காருங்க. அரவிந்த் வந்து என்ட்ரி கொடுத்தாருன்னா எப்படி வந்து அரவிந்த் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அரவிந்த் வந்து அந்த மேனேஜருடைய பொண்ணையோ இல்லை பசங்களையோ இல்லை மேனேஜரவே வந்து கடத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து எப்படியோ வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து மறுபடியும் வந்து கிடைச்சிருச்சு அந்த ஆதாரம். அப்படி வந்து கிடைக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு மல்லியை வந்து உள்ளே திரும்ப வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நீ வந்து இன்னும் வந்து போகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்து வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெளியே வந்து போகிறதுக்கு தான் வந்து டிவோர்ஸ் பேப்பர்லேயே வந்து சைன் போட்டு வந்து கொடுத்தாச்சு. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து என்ன இன்னும் வந்து வெளியே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து போக தான் போகிறோம், நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து சில பல விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன விஷயம், என்ன இது இப்போ என்ன புதுசாக வந்து ட்ராமா வந்து பண்ண போகிறீங்க, பொண்ணே வந்து ஏகப்பட்ட பொய் சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து என் அக்கா வந்து அசிங்கப்படுத்திட்டு நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம விஜய் இருந்துட்டு. அவெல்லாம் வந்து பொய் சொல்லலை, எதுவும் பண்ணலை, இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிய வந்துடும் என்னென்ன நடந்தது, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க. அப்படி வந்து காட்டும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ வந்து பார்க்குறாரு. ஆமாம், இந்த வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கு வந்து காரணமே வந்து என் தம்பியோட சொத்தை வந்து நான் வந்து மொத்தமாக வந்து என் பேருக்கு வந்து மாற்றுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து வெளிநாட்டிலேருந்தே வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணன் இதனால ராஜேஸ்வரி வந்து சொன்னதை வந்து வீடியோ ரெக்கார்டு வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரெக்கார்டை வந்து பார்த்து தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுச்சு விஜய்க்கு. என் அக்காவாக வந்து இப்படி வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து பார்த்ததும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். நீயா வந்து இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்க, நான் வந்து உன்னை நம்பிக்கிட்டு வந்து மல்லியை வந்து எவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்குமே மல்லியை, நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்காமல் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இப்போ வந்து மல்லியவே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லியவே வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துற நிலைமைக்கு வந்து நம்ம வந்து ஆளாகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிப்பாரா, இல்லை வந்து விஜயை வந்து தூக்கி வந்து வெளியே வந்து போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாங்க விஜயே வந்து தூக்கி வந்து வெளியே போட்டுட்டாங்க. எப்படிரா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் அப்படியே தலை சுற்றுது. ஐயோ விஜய் நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்களா, ஐயோ என்னங்க இது, என்னங்க உங்களுக்கு வந்து ஆச்சு, அந்த வீட்டில் இருந்து வந்து உங்கள் சட்டியை பிடிச்சிக்கிட்டு வந்து வெளியே இழுத்து தள்ளுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய வெள்ளத்தனம் வந்து உங்கள் அக்கா மனசில் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும். மல்லியோட அருமை வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கணும். அப்படி தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். மல்லியோட அருமை வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லளவு கூட வந்து குறையக்கூடாது. மல்லி வந்து உங்கள் மேலே வந்து எவ்வளோ பாசமாக இருந்தாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கணும். இப்போ வந்து தெரிய வந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து கடைசி காலம் வரையும் வந்து நீங்கள் வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்கிட்டு வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி என்னென்ன வந்து சவால் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். மல்லி வந்து என்னென்ன சவால் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் வந்து மல்லியோட டார்கெட்டே. அதுக்கான வேலையை வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.